உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 232ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்து விட்டோம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து எரேமியா புத்தகத்தை நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். அதில் 9ஆம் அதிகாரம் வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேலில் இன்றைக்கி ஒரு அதிகாரம் தான், 39ஆம் அதிகாரம் மட்டும் வாசிப்போம். இன்றோடு நம்ம அந்த எசேக்கியேலினுடைய 3வது பகுதியை முடிப்போம். நீதிமொழிகளில் நம்ம புதிய அதிகாரத்தை துவங்க போகிறோம், 15ஆம் அதிகாரம். ஸோ நம்ம வழக்கம் போல் 4 வசனங்கள் தான் வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி முதல் 4 வசனங்கள் வாசிப்போம் நீதிமொழிகள் 15. சரி, எரேமியா 9 பார்த்தோன்னா, அன்பர்களே, நேற்று ஆரம்பித்த அந்த எரேமியானுடைய புலம்பல் இன்றும் தொடரும். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை தண்டிப்பதனால் எரேமியா புலம்புகிறார். அதை ஆண்டவருடைய மனதின் குமுறலாகவும் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ வரவிருக்கக்கூடிய அந்த தண்டனை தீர்ப்புகள், அதை பற்றிலாம் ஸோ நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். மொத்தம் இந்த முதல் பகுதி எரேமியா 2 பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று கவிதை பகுதி, இன்னொன்று உரைநடை பகுதி. ஸோ முதல் பகுதி முதல் 25 அதிகாரங்கள். அந்த 25 அதிகாரத்தில் இன்றைக்கி 9ஆம் அதிகாரம் வாசிச்சுட்ருக்கோம். இதில் தான் நம்ம நேற்று 8வது அதிகாரத்துலேருந்து இன்றைக்கி தொடர்ச்சியாக 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் இந்த முதல் பகுதியில் மொத்தம் 6 பிரசங்கங்கள் வைப்பார், சர்மன்ஸ் இருக்கும். அதில் முதல் பிரசங்கத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதான் இந்த புலம்பல் பகுதி. அது மட்டும் இல்லை, அவர் 4 அடையாளங்களையும் செய்ய சொல்வார் ஆண்டவர். இப்போ நம்ம எப்படி எசேக்கியேலில் வாசிக்கிறோம், எசேயாவில் வாசிக்கிறோம், அதே போல் அடையாளங்களை செய்ய சொல்வார் எரேமியாவையும். ஸோ அந்த 4 அடையாளங்களும் வரும். இந்த முதல் பகுதியில் 4 அடையாளங்கள், 6 மறைவுரைகள் நம்ம இன்றைக்கி வாசிப்போம். ஸோ அதில் முதல் மறைவுண்மையை தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அதை நேற்றே ஆரம்பிச்சிட்டோம், இன்றைக்கி நம்ம தொடர போகிறோம். சரி, 39ஆம் அதிகாரத்தில் நேற்று நம்ம வாசித்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம கோகு மாகோகு, இந்த 2 கோகு தான் அந்த பாபிலோனுடைய அரசனுக்கான அந்த பெயர். மாகோகு அந்த பாபிலோன் தேச மக்களை குறிக்கும். நம்ம அதை நேற்றே பார்த்தோம். ஸோ ஆண்டவர் எப்படி அவர்களை அவங்களுடைய வல்லமையிலேருந்து தூக்கி எறிஞ்சு அவங்கள தாழ்த்த போகிறார், அவங்கள தண்டிக்க போகிறார் அப்படின்றத நேற்று நம்ம துவங்கினோம். ஸோ இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் விடுவிப்பார். அவர்களை திரும்பவும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு, அவங்களுடைய நாட்டிற்கு திருப்பி கொண்டு வருவார். புதிய ஒரு விடுதலை பயணம் நடக்கும் அப்படின்றத இன்றைக்கி வாசிப்போம். அது மட்டும் இல்லை, நண்பர்களே, திரும்பவும் பாருங்கள், ஆண்டவர் தம் ஆவியை ஊற்றுவதையும் இன்றைக்கி திரும்பவும் சொல்ல போகிறார். பாருங்களேன், புதிய உடன்படிக்கையில் திரும்ப நமக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு? புதிய ஒரு இதயத்தை தருவேன், புதிய ஆவியை தருவேன், அதுக்கப்புறம் ஒன்றாக சேர்ந்து உணவுகாக அதை உண்ணுவோம். அந்த உடன்படிக்கை ஏதோ ஒரு பொருள் இல்லை, ஏதோ ஒரு மனுஷன், ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் இல்லை. அந்த உடன்படிக்கையே ஒரு நபர், ஒரு ஊழியன். என் ஊழியனே மக்கள் இனத்திற்கு உடன்படிக்கையாக கொடுப்பார். அந்த உடன்படிக்கை என்றென்றும் நிலைத்திருக்கும். ஸோ அந்த உடன்படிக்கையை தாவீது செய்வார். தாவீதை இறந்து போயிட்டாரே, அப்போ அந்த உடன்படிக்கை, அந்த தாவீது, அந்த நிலையான ரத்தம் ஆண்டவரே இறங்கி செய்ய போகிறார். ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே. ஸோ இன்னியோட நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 3ஆம் பகுதி எசேக்கியேல் புத்தகத்தினுடைய 3ஆம் பகுதியை முடிப்போம். முதல் பகுதினா எருசலேம் வீழ்வதற்கு முன்பாக இறைவாக்குகள் உரைத்தது தான் முதல் பகுதி. 2வது பகுதி பிறனத்தவர்களுக்கு எதிரான இறைவாக்கள், அதான் 2வது பகுதி. 3வது பகுதி எருசலேம் விழுந்ததுக்கப்புறம் இறைவாக்கள் கொடுக்கப்பட்டது. அது இன்னியோட முடியும், 39 அதிகாரத்தோடு முடிஞ்சிடும். 40லேருந்து 48 ஃபுல்லுமே எருசலேமினுடைய அந்த புதிய கோவில். இதுதான் எசேக்கியேல் புத்தகத்தினுடைய ரொம்ப முக்கியமானது. அதான் நம்ம நாளையிலிருந்து 4வது பகுதி. ஸோ ஆல்மோஸ்ட் எசேக்கியேல் முடிக்க போகிறோம் அன்பார்ந்தவர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பு பகுதிக்குள் நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமென். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன்.
தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 9. என் தலை தண்ணீரால் நிறைந்ததாயும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமாயும் இருக்கக்கூடாதா? அப்படியானால் என் மகளாம் மக்களுள் கொலையுண்டோருக்காக இரவும் பகலும் நான் அழுதிருப்பேனே. பாலை நிலத்தில் பயணியர் விடுதி ஒன்று எனக்கு இருக்கக்கூடாதா? நான் மக்களை புறக்கணித்து அவர்களிடமிருந்து சென்று விடலாமே. ஏனெனில் அவர்கள் யாவரும் விபச்சாரிகள், நம்பிக்கை துரோகிகளின் கூட்டம். பொய் பேச தங்கள் நாவை வில்லை போல் அவர்கள் வளைக்கின்றனர். உண்மைக்காக நாட்டில் யாரும் நிமிர்ந்து நிற்பதில்லை. அவர்கள் தீமையிலிருந்து தீமைக்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னையோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவரை பொறுத்தவரை எச்சரிக்கையாயிருக்கட்டும். எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம். ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுவர் என்பது உறுதி. அடுத்திருப்பவர் அனைவரும் புரணி பேசுகின்றனர். எல்லாரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர். யாருமே உண்மை பேசுவதில்லை. பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளார்கள். குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள். நீயோ வஞ்சனை செய்வார் நடுவில் வாழ்கின்றாய். தங்கள் வஞ்சனையின் காரணமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்கிறார் ஆண்டவர். எனவே படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நான் அவர்களை புடமிடுவேன், பரிசோதிப்பேன். என் மகளாகிய மக்களுக்கு நான் வேறு என்னதான் செய்ய முடியும்? அவர்கள் நாக்கு கொல்லும் அம்பு, அது பேசுவது வஞ்சனை. எல்லாரும் தம் வாயால் அடுத்திருப்பவர்களோடு சமாதானமாய் பேசுகின்றனர். உள்ளத்திலோ அவர்களுக்கு குழி பறிக்கின்றனர். இவற்றின் பொருட்டு நான் அவர்களை தண்டியாமல் விடுவேனோ? இப்படிப்பட்ட ஒரு மக்களினத்தாரை நான் பழிவாங்காமல் இருப்பேனோ என்கிறார் ஆண்டவர். மலைகளை குறித்து அழுது புலம்புவோம். பாழ்வெளி மேய்ச்சல் நிலத்தின் பொருட்டு ஒப்பாரி வைப்போம். ஏனெனில் அனைத்தும் தீர்ந்து போயின. அவை வழியாய்ச் செல்வோர் யாரும் இல்லை. கால்நடைகளின் ஒலியும் கேட்கவில்லை. வானத்து பறவைகள் முதல் விலங்குகள் வரை அனைத்துமே ஓடி மறைந்துவிட்டன. எருசலேமை அழித்து கற்குவியலாக்குவேன். அதனை குள்ளநரிகளின் வளையாக்குவேன். யூதா நகர்களை யாரும் வாழா பாழ்வெளியாக்குவேன். இதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஞானமுள்ளவர் எவர்? இதை அறிவிக்குமாறு எவருக்கு ஆண்டவர் வாய்மொழியாக கூறியுள்ளார்? நாடு அழிந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பாலை நிலம் போல் தேய்ந்து விட்டது ஏன்? ஆண்டவர் கூறுவது: நான் அவர்களுக்கு கொடுத்த சட்டத்தை புறக்கணித்தார்கள். என் சொல்லுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அதன்படி நடக்கவும் இல்லை. மாறாக தங்கள் பிடிவாதத்தின்படி நடந்தார்கள். தங்கள் மூதாதையர் கற்றுக் கொடுத்தபடி பாகாலை பின்பற்றினார்கள். ஆதலால் இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இம்மக்கள் எட்டிக்காய் உண்ணச் செய்வேன், நஞ்சு கலந்த நீர் குடிக்கச் செய்வேன். அவர்களோ அவர்தம் மூதாதையரோ அறிந்திராத மக்களினங்கள் நடுவில் அவர்களை சிதறடிப்பேன். நான் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை அவர்களுக்கு பின் வாளை அனுப்புவேன், போர் எழச் செய்வேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ கேளுங்கள்,
ஒப்பாரி வைக்கும் பெண்களை வரச் சொல்லுங்கள். அவர்களுள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள். அவர்கள் விரைந்து வந்து நம்மை குறித்து புலம்பட்டும். நம் கண்கள் நீர் பொழியட்டும், நம் இமைகள் நீர் சொரியட்டும். ஏனெனில் சீயோனிலிருந்து புலம்பல் கேட்கின்றது. நாம் இப்படி பாழடைந்து விட்டோமே, நம் மானமெல்லாம் போயிற்றே, நாட்டை விட்டு செல்ல வேண்டியதாயிற்றே, நம் குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டனவே. பெண்டிரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். உங்கள் செவிகள் அவர்தம் வாய்மொழியை ஏற்கட்டும். உங்கள் புதல்வியருக்கு புலம்ப கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொருத்தியும் அடுத்தவளுக்கு ஒப்பாரி வைக்க கற்றுக் கொடுக்கட்டும். ஏனெனில் சாவு பலகணிகள் வழியாய் வந்துவிட்டது, நம் அரண்களுக்குள்ளும் நுழைந்துவிட்டது. தெருக்களில் சிறுவர்களையும் பொதுவிடங்களில் இளைஞர்களையும் வீழ்த்திவிட்டது. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் எனச் சொல். மனிதரின் பிணங்கள் சாணம் போல் வயல்வெளிகளில் விழுந்து கிடக்கும். அறுவடை செய்வோனுக்கு பின்னால் விடப்பட்ட அரிகளைப் போல கிடக்கும். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்போது நான் உடலில் மட்டும் விருத்த சேதனம் செய்திருப்போர் அனைவரையும் தண்டிப்பேன். எகிப்து, யூதா, ஏதோம், அம்மோன், மோவாபு ஆகிய நாடுகளையும் முன்தலையை மழித்துக் கொள்ளும் பாலை நிலத்தாரையும் தண்டிப்பேன். ஏனெனில் வேற்றினத்தார் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள். இஸ்ராயேல் வீட்டார் யாவரும் இதயத்தில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 39. மானிடா, நீ கோகுக்கு எதிராய் இறைவாக்குரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மெசேக்கு மற்றும் தூபால் இனங்களின் முதன்மை தலைவனாகிய கோகே, நான் உனக்கு எதிராயிருக்கிறேன். நான் உன்னை திருப்பி தொலைவடக்கு பகுதிகளிலிருந்து விரட்டி இஸ்ரேல் மலைகளுக்கு இழுத்து கொண்டு வருவேன். பின்னர் உன் இடக்கையில் இருக்கும் வில்லை நான் தட்டிவிட்டு வலக்கையில் இருக்கும் அம்புகளை கீழே விழச் செய்வேன். இஸ்ரேல் மலைகளில் நீ வீழ்வாய். நீயும் உன் எல்லா படைகளும் உன்னோடிருக்கும் மக்களினங்களும் வீழ்வீர். நான் உன்னை ஊன் தின்னும் எல்லா பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இரையாக கொடுப்பேன். நீ திறந்த வெளியில் வீழ்வாய். நானே இதை உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் மாகோகின் மீதும் கடலோரங்களில் பாதுகாப்பாய் வாழும் எல்லார் மீதும் நெருப்பை அனுப்புவேன். அப்பொழுது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். நான் என் மக்களாம் இஸ்ரேலில் என் திருப்பெயரை அறியச் செய்வேன். என் திருப்பெயரை இனிமேல் தீட்டுப்பட விட மாட்டேன். ஆண்டவராகிய நானே இஸ்ரேலில் தூயவராயிருப்பவர் என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இதோ வருகிறது, இது உறுதியாய் நடந்தேறும். இதுவே நான் குறிப்பிட்ட நாள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அப்போது இஸ்ரேல் நகர்களில் வாழ்வோர் வெளியேறி படைக்கலன்களாகிய சிறியதும் பெரியதுமான கேடயங்களையும் வில்களையும் அம்புகளையும் வேல்களையும் ஈட்டிகளையும் எரிபொருளாய் பயன்படுத்துவர். 7 ஆண்டுகள் இவ்வாறு எரிபொருளாய் பயன்படுத்துவர். அவர்கள் விறகுகளை வயல்வெளியிலிருந்து சேகரிக்கவோ காடுகளிலிருந்து வெட்டவோ மாட்டார்கள். ஏனெனில் படைக்கலன்களை அவர்கள் எரிபொருளாய் பயன்படுத்துவர். அவர்கள் தங்களை கொள்ளையடித்தவர்களை கொள்ளையடிப்பர், தங்களை சூறையாடியோரை சூறையாடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அந்த நாளில் இஸ்ரேல் கடலுக்கு கிழக்கே வழிப்போக்கர்களின் பள்ளத்தாக்கில் கோகுக்கு ஓர் இடுகாடு கொடுப்பேன்.
அது வழிப்போக்கரின் பாதையில் இருக்கும். ஏனெனில் கோகையும் அவனுடைய கூட்டத்தினர் அனைவரையும் அவர்கள் அங்கே புதைப்பர். எனவே அதை அமோன் கோகு பள்ளத்தாக்கு என அழைப்பர். நாட்டை தூய்மைப்படுத்தும் பொருட்டு இஸ்ரவேல் வீட்டார் அவர்களை 7 மாதங்கள் புதைப்பர். நாட்டின் எல்லா மக்களும் அவர்களை புதைப்பர். நான் என் மாட்சியை வெளிப்படுத்தும் அந்நாள் அவர்களுக்கு சிறப்பான நாளாயிருக்கும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நாட்டை தூய்மைப்படுத்த வழிப்போக்கர் குழு ஒன்றை அவர்கள் அமைப்பர். அக்குழுவினர் அவர்கள் நாடெங்கும் சென்று மண்ணில் எஞ்சி கிடக்கும் பிணங்களை தேடி புதைப்பர். 7 மாத முடிவில் அவர்கள் இப்படி தேடத் தொடங்குவர். அவர்கள் நாடெங்கும் செல்கையில் ஒருவன் ஒரு மனித எலும்புக்கூட்டை பார்த்தால் புதைப்போர் அதனை அமோன் கோகு பள்ளத்தாக்கில் புதைக்கும் வரை அதன் அருகில் ஓர் அடையாளம் வைக்க வேண்டும். இத்துடன் அமோனா என்னும் பெயரில் ஒரு நகரும் இருக்கும். இவ்வாறு அவர்கள் நாட்டை தூய்மைப்படுத்துவர். மானிடா, தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: எல்லா பறவைகளையும் எல்லா காட்டு விலங்குகளையும் அழைத்துச் சொல். வாருங்கள், எப்பக்கமும் இருந்து நான் தயாரிக்கும் என் பலிக்கு ஒன்று திரண்டு வாருங்கள். உங்களுக்கென இஸ்ரவேல் மலையில் நடைபெறும் பெரிய பலி அது. நீங்கள் அங்கே இறைச்சி உண்டு இரத்தம் குடிக்கலாம். வலிமை மிகு மனிதரின் சதையை உண்பீர்கள். நாட்டின் தலைவர்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள். அவற்றை ஆட்டுக்கிடாய்கள், செம்மறிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள், பாசானின் கொழுத்த காளைகள் ஆகியவற்றை உண்பது போல உண்பீர்கள். நான் உங்களுக்கென தயாரிக்கும் பலியில் நீங்கள் தெவிட்டும் அளவுக்கு கொழுப்பை உண்டு வெறி உண்டாகும் அளவுக்கு இரத்தத்தை குடிப்பீர்கள். என் மேசையில் நீங்கள் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் வலிமை மிகு மனிதர்களையும் எல்லா போர் வீரர்களையும் வயிறார உண்பீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் என் மாட்சியை வேற்றினத்தாரிடையே வெளிப்படுத்துவேன். நான் நிறைவேற்றும் தண்டனை தீர்ப்பையும் அவர்கள் மீது விழும் என் கை வலிமையையும் எல்லா மக்களினத்தாரும் காண்பர். ஆண்டவராகிய நானே அவர்களின் கடவுள் என்பதை அந்நாளிலிருந்து இஸ்ரவேல் வீட்டார் அறிந்து கொள்வர். இஸ்ரவேல் மக்கள் எனக்கு உண்மையற்றவராய் நடந்ததால் தங்கள் பாவத்தின் பொருட்டு சிறையிருப்புக்கு சென்றனர் என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். எனவே நான் என் முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொண்டு அவர்களை பகைவர்களின் கையில் ஒப்புவித்தேன். அவர்கள் எல்லாரும் வாளால் வீழ்ந்தனர். நான் அவர்களின் தீட்டுக்கும் குற்றங்களுக்கும் ஏற்றபடி அவர்களை நடத்தி என் முகத்தை அவர்களிடமிருந்து திருப்பிக் கொண்டேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இப்போது நான் யாக்கோபை முன்னைய நன்னிலைக்கு கொணர்வேன். இஸ்ரவேல் வீட்டார் அனைவர் மீதும் மனம் இறங்குவேன். என் திருப்பெயர் குறித்து பேரார்வம் கொண்டிருப்பேன். அவர்கள் தங்கள் நாட்டில் எவருடைய அச்சுறுத்தலுமின்றி பாதுகாப்புடன் வாழும்போது தங்கள் அவமானத்தையும் அவர்கள் எனக்கு செய்த எல்லா நம்பிக்கை துரோகங்களையும் மறந்துவிடுவர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடமிருந்தும் பகை நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்க்கையில் நான் தூயவர் என அவர்கள் வழியாய் பல மக்களினங்கள் முன்னால் வெளிப்படுத்துவேன். அப்போது ஆண்டவராகிய நானே அவர்களின் கடவுள் என்று அவர்கள் அறிந்து கொள்வர். ஏனெனில் நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிறையிருப்புக்கு அனுப்பினாலும் அவர்களது நாட்டிற்குள் கூட்டிச் சேர்ப்பேன். அவர்களில் யாரையும் அங்கே விட்டுவிட மாட்டேன். நான் இனி ஒருபோதும் என் முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்ள மாட்டேன். இஸ்ரவேல் வீட்டார் மீது என் ஆவியை பொழிவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீதிமொழிகள் அதிகாரம் 15. கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும், கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும். ஞானமுள்ளவர்களின் நா அறிவை வழங்கும், மதிகேடரின் வாயோ மடமையை வெளியிடும். ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், நல்லாரையும் பார்க்கும் பொல்லாரையும் பார்க்கும். சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது, வஞ்சக பேச்சாலோ மனமுடைந்து போகும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அந்த புதிய ஆவியை
தூய ஆவியானவரை, புதுப்பிக்கும் தூய ஆவியானவரை எங்களுக்கு தந்துடலும் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் தானே அப்பா வாக்கு கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கு உங்களுடைய ஆவியை ஊற்றுவீங்க அப்படின்னு சொல்லி. எங்களை எப்போ ஆண்டவரை நிரப்புவீங்க? உம்மை மட்டும் அன்பு செய்யக்கூடிய ஒரு ஆவியை எங்களுக்கு எப்போ தருவீங்க அப்பா? அம்மா, உங்களுடைய ஆவிதாம்மா அப்படிப்பட்ட ஆவி. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பரம் கடவுளை நினைத்து எனது ஆவி பேர் வகை கொள்கிறதுன்னு பாடுறீங்களே அம்மா. உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஸ்பிரிட் எப்பயுமே ஆண்டவரை நினச்சி பேர் வகை கொள்கிற ஆவிம்மா. அப்படிப்பட்ட உம்முடைய ஸ்பிரிட்டை, உங்களுடைய ஆவி எங்களுக்கு தாங்கம்மா. அதுதான் தூய ஆவியானவரனுடைய பிரசன்னம். இந்த ஒரு அருளை தாங்கம்மா. நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. ஆண்டவர் இயேசுவுக்காக மட்டும் பற்றி எரியக்கூடிய உள்ளத்தை, ஆவியை எங்களுக்கு தந்துள்ளோம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்னைக்கு எரேமியா புத்தகத்தில் பாருங்கள், 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், தங்கள் வஞ்சனையின் காரணமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். அன்பர்களே பாருங்களேன், நம்மளுடைய பிரச்சனையே நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு முனைப்பு காட்ட மாட்டேங்கிறோம். நிறைய பேரோட பிரச்சனை தான், தே ஆர் பிஸி வித் தேர் லைஃப்ஸ். அதாவது எனக்கு அது புரியல அன்பர்களே. அது ஆக்சுவலாக ஆவியானவர் உணர்த்தினா தான் அது வரும். எனக்கே அது புரியுது. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவரை தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஆண்டவரை உணர்ந்தேன், ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அது ஒரு சுச்சுவேஷன் வருது அன்பர்கள், உண்மைதான். ஆண்டவர் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே அது ஆவியானவர். ஏன்னா நம்மளாம் யோசித்தாலும் அது நிற்காது. அது ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு இன்ஃப்யூஸ்டு நாலேஜ், ஒரு புகுத்தப்பட்ட ஒரு அறிவு. இந்த உலகம் எவ்வளோ நிலையற்றது. ஏன் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்காம, ஆண்டவர் கூட இல்லாமல் எது பின்னாடி ஓடிட்டுருக்குமே, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோமே, எவ்வளோ நாளைக்கு ஓட போகிறோம், இது எல்லாமே நிரந்தரம் இல்லாததே. இது ஒரு நாளைக்கு முடிவு வருமே. இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்றது, தற்காலிகமானது. இதில் நிலையான விஷயங்களை பற்றி நம்ம ஏன் யோசிக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் நமக்கு புரியாது. இதில் நாட்டமும் வராது அன்பர்களே. அன்லெஸ் காட் gives that grace. கடவுள் அந்த அருளை கொடுக்காம இது நமக்கு தோணவே தோணாது. இப்போ நம்மள ஒரு சில பேருக்கு அதெல்லாம் தோணுறதுனால தான் நம்ம பைபிளுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தோணுது. நம்ம வரோம் அப்படின்னாவே அவனும் நம்மளுக்குள்ளே நகர்த்தி கொண்டிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா எத்தனை பேருக்கு அதெல்லாம் தோண மாட்டேங்குது, நமக்கு மட்டும் தோணுது. ஏன்? ஏன்னா கடவுள் அந்த அருளை கொடுக்குற ஆவியானவர் நமக்குள்ளே வேலை செய்கிறார், நம்ம அதுக்கு ஒத்துழைக்கிறோம், அவ்வளோதான். மற்றவங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் வேலை செய்கிறார், ஆனால் அவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஷட் டவுன் பண்ணிவிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடவுள் தட்டிக்கிட்டு தான் இருக்கார், அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் 7ஆம் வசனம் பாருங்கள், நான் அவர்களை புடமிடுவேன், பரிசோதிப்பேன், என் மக்களாகிய மக்களுக்கு நான் வேறு என்ன தான் செய்ய முடியும். கடவுள் பாருங்கள் புலம்புறாரு அன்பதுங்களா, என்ன தான் பண்ணுறது இவங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இஸ்ரேல் மக்களுக்கு அந்த புடமிடுறது என்னது? நாடு கடத்தல், அந்த துன்பங்கள். நமக்கு என்னது? நம்மளுடைய துன்பங்கள் நம்மை புடமிடுகிறது. நம்மளை திரும்பவும் நம்ம செஞ்ச தப்புன்னு உணர்ந்து ஆண்டவர்கிட்ட திரும்ப வைக்கிறதுக்காகத்தான் இதை நம்ம திரும்பவும் பைபிள்லேருந்து நமக்கு ஆண்டவர் சொல்லிகிட்டு இருக்கார். 8ஆம் வசனம் பாருங்கள், எல்லோரும் தம் வாயால் அடுத்து இருப்பவரோடு சமாதானமாய் பேசுகின்றனர், ஆனால் உள்ளத்திலோ அவர்களுக்கு குழி பறிக்கின்றனர். ஓ மை காட். அன்பர்களே, நம்ம நிறைய பேர் குழி பறிக்கலைனாலும் நிறைய பேரை நம்ம எதிர்க்கிறோம்ல. யோசிச்சு பார்ப்போமே, நம்ம மனசில் மற்றவங்களை பற்றி என்னென்னலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, ஆனால் கடவுளுக்கு கேட்குது பாருங்களேன். அவர் எதை பார்க்குறாரு பாருங்கள். நம்ம வாயில் சொல்லி மனுஷங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஆண்டவர் அதை பார்க்குறது இல்லை. மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், கடவுள் அகத்தை பார்க்குறாரு. நம்ம சாமுவேல் புத்தகத்தில் வாசித்தோம். கடவுள் அப்போ எதை பார்க்குறாரு பாருங்களேன். நீ வாயில் அவன்கிட்ட ஜாலியாக நல்லா பேசுகிற, ஆனால் மனசில் அவனை உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீ வெறுக்கிற. இப்போ யோவான் அவருடைய கடிதத்தை சொல்கிறார், நீங்கள் உங்கள் சகோதரனை வெறுக்கிறீங்கன்னா உங்களிடம் கடவுளுடைய அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பொய்யர்கள்னு அர்த்தம். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றேன்னு சொல்லிவிட்டு இன்னும் இருட்டில் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் வாக்கிங் இன் டார்க்னஸ் அப்படின்றாரு. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அன்பதில். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து எங்களுடைய எதிரிகளை அன்பு செய்ய அருள் தாங்க. அப்போ நம்ம ஜெபம் எதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டியிருப்பாங்க, நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ கடுகுக்கும் கொத்தமல்லிக்கும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கேட்க வேண்டியது
பெரிய அரண்மனையை கேட்கணும், ஆண்டவரை கேட்கணும். ஆனால் நம்ம மொக்க விஷயங்களை கேட்டுட்ருக்கோம் அன்பாந்தவர்களே. இந்த மாதிரி விஷயங்களை கேட்கணும். ஆண்டவரே, என் உள்ளத்தினால யாரையும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் அன்பு செய்யணும். என்னை துன்புறுத்துறவங்களே, என்னை கேவலமாக பார்க்குறவங்க, என்னை ஒடுக்கிறவர்களை அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை தாங்கன்னு கேட்கணும். அது முடியலையா, அது வரைக்கும் ஜெபிக்கணும், அது வரைக்கும் ஜெபமால ஜெபிக்கணும். அந்த உள்ளத்தை ஆண்டவர் தருவார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். திறக்கிற வரைக்கும் தட்டணும். அப்புறம் 23லேருந்து 24 பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஞானி தம் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். இந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அழகாக இருப்பவர் தம் அழகை குறித்து அந்த பெருமை பாராட்ட வேண்டாம். நல்ல ஒரு பதவியில் இருப்பவர்கள் தம் பதவியை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். நல்ல சொகுசாக இருப்பவர்கள், நல்ல கணவனை வைத்திருக்கிறவங்க, மறைவை வச்சுருக்கிறவங்க, கார் வச்சுருக்கவங்க, திறமையை வச்சுருக்கிறவங்க, ஏன் ஆவிக்குரிய திறமையை வச்சுருக்கிறவர்கள் கூட எதை குறித்தும் பெருமை பாராட்ட வேண்டாம். அப்போ என்ன தான் பண்ணுறது? 24ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள், பெருமை பாராட்ட விரும்புவோர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பெருமை பாராட்டட்டும். நீதியையும் பேரன்பையோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதை பெருமை பாராட்டட்டும். ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை நேராக புனித பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 2 தடவை இதை கோட் பண்ணுறார் புனித பவுல் இந்த வசனங்களை. எரேமியா 9:24. நான் எதை குறித்தும் பெருமை பாராட்ட போகிறதில்ல, நான் ஒன்றை குறித்து தான் பெருமை பாராட்ட போகிறேன். ஆண்டவர் எப்படி அறிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் தந்தையை அறிந்து கொள்வது. ஸோ நான் ஆண்டவர் இயேசுவை குறித்து மட்டும்தான் பெருமை பாராட்டுவேன். இன்னொரு இடத்துல சொல்லுவார், என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன். ஏன்னா என் பலவீனத்தில் அவருடைய மாட்சி வெளிப்படுது. நான் ஒன்றும் இல்லாத போது ஆண்டவர் உதவி செஞ்சார், அதில் தான் அவர் மகிமையாக இருக்கா. என்னால் முடிகிறப்ப நான் இதுக்கு ஆண்டவருடைய உதவியை நாடணும். ஸோ அன்பர்களே, நம்ம எதை குறித்து நம்ம அப்போ பேசணும் பாருங்களேன். நம்மளுடைய நான் இத்தனை பவுன் நகை போட்டேன், நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். நோ, நம்மளுடைய பேச்சுக்கள்லாம் இப்படி இருக்கவே கூடாது. நம்ம பேச்சுக்களை ஆண்டவரை பற்றின விஷயங்களாக இருக்கணும். ஏன் நீங்கள் இந்த தினமும் சண்டே கோயிலுக்கு போகிறீங்க? எங்கே போட்டிருக்கு பைபிளில்? நற்கன் உண்மையிலே ஆண்டவரா எங்கே போட்டிருக்கு? மாதாவை ஏன் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எங்கே பைபிளில் போட்டிருக்கு? மாதா விண்ணகத்துக்கு உயிர்த்தெழுந்தாங்களா? எங்கே போட்டிருக்கு பைபிளில்? இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும் அன்பர்களே. டாக் அபவுட் காட். கிறிஸ்துவை குறித்து, விண்ணுலக மேலுலகு சார்ந்தவற்றை குறித்து நம்ம பேச வேண்டும் அன்பர்களே. இதை குறித்து நம்ம பெருமை பாராட்டணும். கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதில் தான் நம்ம பெருமை பாராட்ட வேண்டும், வேறு எதை பற்றியிலும் இல்லை. சரி, எசேக்கியேலில் பாருங்கள் 39ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், நான் என் மக்களாம் இஸ்ரேலுக்கு என் திருப்பெயரை அறியச் செய்வேன். இதை தான் ஆண்டவர் இயேசு 17ஆம் அதிகாரத்தில் அவர் இறப்பதற்கு முன்பாக கடைசியில் அவர் சொல்கிறார், தந்தையும் உமது பெயரை அவர்களுக்கு நான் அறிய செய்து விட்டேன், அவங்களுக்கு நான் அறிவிச்சிட்டேன். யோவான் 17:26 கூறுகிறது. ஸோ இந்த வசனம், இஸ்ரேலின் கடவுளுடைய பெயர் நமக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. தூயவர் என்பதே அவரது பெயர். அவரோட பெயர் என்ன? தூயவர். அந்த பெயர் என்ன? இயேசு என்னும் நாமம். 27ஆம் வசனம் பாருங்கள், நான் அவர்களை வேற்றுனத்தாரிடமிருந்து பகை நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்க்கையில் நான் தூயவர் என அவர்கள் வழியாய் பல மக்களினங்கள் முன்னால் வெளிப்படுத்துவேன். அன்பாந்தர்களே பாருங்களேன், திருவெளிப்பாடு 4:8 நம்ம எசையா புத்தகத்திலையும் வாசித்தோம். அந்த வானதூதர்கள் செராபீன்கள் என்னன்னு சொல்லிட்டு பாடுறாங்க, வல்லமை வல்லமை வல்லமைன்னு பாடுறாங்களா? இல்லை, நான் உங்களெல்லாம் கூட்டி சேர்க்கும் போது என்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துவேன், என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவேன் அப்படி சொல்லலை ஆண்டவர். இந்த வானதூதர்கள் என்ன பாடுறாங்க? மாட்சி மாட்சி மாட்சின்னு பாடுறாங்களா? இல்லை, எப்படி பாடுறாங்க? தூயவர் தூயவர் தூயவர். அம்மந்தொழி, இந்த உலகத்தில் எந்த கடவுள், நீங்கள் போய் பாருங்களேன், நம்ம இந்து சகோதரர்கிட்ட கேட்டு பாருங்களேன், நிறைய விஷயங்கள் சொன்னார். அவரே அப்படி பண்ணார், கடவுளே அப்படி செஞ்சார். கடவுள்கிட்ட பலவீனங்கள் இருக்குது, அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன் அன்பர்களே. ஆனால் நம்ம கடவுள் மட்டும்தான் தூயவர் தூயவர் தூயவர். அவருக்கு இருக்கிற நிறைய குணங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் அவர் காட்ட மாட்டேங்கிறார். பைபிள் நமக்கு சுட்டி காட்டுது, அவர் பரிசுத்தர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்பு செய்யக்கூடியவர். எப்படி பாருங்களேன், அவருடைய வல்லமையும் அவருடைய மாட்சியை பற்றி அவருக்கு காட்ட மாட்டேங்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல கடவுள் பாருங்களேன், எவ்வளோ ஒரு சுயநலமும் தற்பெருமையும் இல்லாத கடவுள் பாருங்களேன். 29ஆம் வசனம் பாருங்கள், நான் இனி ஒருபோதும் என் முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்ள மாட்டேன், இஸ்ரேல் வீட்டார் மீது என் ஆவியை பொழிவேன்,
என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நம்ம வந்து இந்த வசனத்தை ஜபமாக கேட்போமே, ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய முகத்தை நீங்கள் மறைத்து கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா, இஸ்ரேல் வீட்டார் மேலே உங்களுடைய ஆவியை பொழிவீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, எப்போ அப்பா எங்களுக்கு உங்களுடைய ஆவியை தருவீங்க? அஃப்கோர்ஸ் உறுதி புஸ்தல் நம்ம பெற்றுக்கிறோம், பட் ஆனாலும் கூட அது முழு நிறைவை அடையாதவாறு நம்ம அதை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னும் முழு நிறைவை அடைய வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதை ஒரு ஜெபமாக மாற்றுவோம் அன்பார்ந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், நீதிமொழிகள் 15:1 ரொம்ப 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 உண்மை. இது நம்ம மனசில் அப்படியே பொறிச்சு வச்சுக்கணும் அன்பார்ந்தவர்களே. கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தை ஆற்றிவிடும். யாராவது கோமா பேசுகிறாங்களா, நம்ம திரும்ப பதில் கனிவாக கொடுத்து பார்ப்போம். அமைதியாக ஜென்டிலாக கொடுக்கணும். நம்ம உயரவே கூடாது. ஆனால் கடுஞ்சொல் நம்ம பேசிட்டோம், அது சினத்தை எழுப்பிவிடும். இதை நம்ம மனசில் பொறிச்சு வச்சுக்கணும் நண்பர்களே. கோவப்படுறோமா, நமக்கு கோவன்ற பாவம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கா, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தை ஆற்றிவிடும். கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தை ஆற்றிவிடும். திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவோம். யாராவது நம்மளை தூண்டினாங்கன்னா கனிவான மறுமொழி கூறணும், அது கடுஞ்சினத்தை ஆற்றும். இப்படியே நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் நண்பர்களே. சாத்தான் தூண்டும் போது நம்ம இதை சொல்லணும். 3ஆம் வசனம் பாருங்களேன். ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், நல்லவரையும் பார்க்கும் பொல்லாரையும் பார்க்கும். இதுதான் இப்போ பழைய ஏற்பாட்டு யோசிப்பு தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தார். அந்த போத்திபாரின் மனைவி கூப்பிடும்போது, நான் எப்படி கடவுளுக்கு முன்னால், அப்போ அவர் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத யோசிப்பு அறிந்து உணர்ந்திருந்தார். அதனால தான் அவர் பாவம் செய்யலை. ஸோ கடவுளுடைய கண்கள் எங்கும் நோக்கும். இதையும் நம்ம சொல்லிக்கணும். பாவத்தில் நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு அது நம்மளுடைய உள்ளத்தையும் நோக்கும். நம்ம மற்றவங்களுக்கு எதிராக என்ன யோசிச்சுட்ருக்கோன்றதையும் நோக்கும். சரி, நம்ம இந்த வழியை தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.